அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் 5ஆம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு, கும்பராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 3ஆம் வீடான மேச ராசியில் செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சி. தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சி பலம் கொண்டு நிற்கக்கூடிய இந்த செவ்வாய் பகவான் 10/5/2026 முதல் 18/6/2026 வரை சுமார் 40 நாட்களுக்கு அந்த மேஷ ராசியிலே நிலை கொண்டு இருக்க போகிறாருங்க. ஸோ இந்த காலகட்டங்களில் கும்பராசி அன்பர்களுக்கு தங்களுடைய வாழ்க்கையில் எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் மேன்மைகளை தரப்போகுது அப்படிங்கிறத இந்த காணொலியில் தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்கலாங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கணும்னு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. செவ்வாய் பகவான் ஒருவருக்கு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் துணிச்சலையும் வீரத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். நிலம் கட்டிடம் சார்ந்த யோகங்களை தரக்கூடியவர். நீதித்துறை, காவல்துறை மற்றும் மருத்துவத்துறை சார்ந்த அனுகூலங்களை கொடுக்கக்கூடியவர் இந்த செவ்வாய் பகவான் தான். இந்த கும்பராசி அன்பர்கள் அப்படின்னாவே சனி பகவானை அதிபதியாக கொண்டவர்கள், தைரியசாலிகள், துணிச்சல் மிக்கவர்கள், ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு அப்படின்னு சொல்லுவாங்க. தனக்கு ஒரு விஷயம் சரின்னு பட்டதுன்னா அந்த விஷயத்தை செய்வாங்க, தவறுன்னு பட்டதுன்னா அதை செய்ய மாட்டாங்க. மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய மனப்பான்மை அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்திங்க. ஒரே ஒரு விஷயந்தான் இவங்களோட வீக்னஸ் என்னென்னா, அடுத்தவங்களை நம்பி ஏமாறுறது மட்டுமே இவங்களுடைய ஒரே ஒரு வீக்னஸ் அப்படின்னு சொல்லாங்க. யாரையுமே அவ்வளோ சீக்கிரமாக எளிதாக நம்பிடுவாங்க. அவங்கள நம்பி எல்லா விஷயங்களையும் சொல்லிவிட்டு எல்லா விஷயத்தையும் அவங்களுக்காக பண்ணிவிட்டு கடைசியில் அவங்களோட ஏமாற்றத்தை தாங்க முடியாத நபர்கள். அடுத்தவங்க நம்மளை ஏமாற்றிட்டாங்க அப்படின்னா அந்த பாதிப்பு தான் இவங்களை ரொம்ப அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நல்லது பண்ணி கெட்ட பேர் வாங்கக்கூடிய நபர்கள், அடுத்தவங்களுக்கு உதவி செஞ்சு அது மூலமாக சில உபத்திரத்தை தேடக்கூடிய ராசிக்காரர் அப்படின்னு சொல்லலாம். நம்ம ராசி மட்டும்தான் இப்படியே நமக்குன்னு நேரங்காலங்கள் எப்போவுமே மாறவே மாறாதான். நம்மளால் தைரியத்தோடையும் துணிச்சலோடையும் சில காரியங்களை செய்து முடிக்கவே முடியாதா? எதை பண்ணாலும் ஒரு தயக்கம் இருக்குது, எந்த விஷயத்தில் இறங்கினாலும் ஒரு படபடப்பு இருக்குதுங்க, ஒரு தடுமாற்றம் இருக்குது. அந்த நிலைகள் மாறக்கூடிய ஒரு காலகட்டங்கள் எப்போ தான் வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துருக்கக்கூடிய இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இந்த வரக்கூடிய காலகட்டங்கள் 3ஆம் இடம்னு சொல்லக்கூடிய தைரிய ஸ்தானத்தில் இந்த செவ்வாய் பகவானுடைய பயிற்சி நிறைய மாற்றங்களை கொடுக்கக்கூடியது. ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது கூட நிறைய தயக்கங்கள் இருக்கும். கண்டிப்பாக அந்த ஜாப் நமக்கு கிடைச்சிருமா, இல்லை நமக்கு இந்த மாதிரி ஒரு ப்ரொஃபைல் கிடைக்குமா, இன்டர்வியூ அப்ளை பண்ணாவே நம்மளை கால்ஃபர் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய குழப்பத்தோட இந்த தயக்கத்தோடையே நிறைய வேலைகளை செய்யாமல் விட்டுறதுங்க. அப்போ ஒரு இன்டர்வியூ போய் அட்டன் பண்ணுறது, நமக்கு கான்ஃபிடென்ட் நம்ம அட்டன் பண்ணாலும் இது நமக்கு கிடைக்காதுன்னு சொல்லி தனக்குள்ளேயே ஒரு தாழ்வு மனப்பான்மை ஏற்படுத்திட்டு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை நீங்களே தள்ளி போடுற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்திருக்கும். அந்த நிலைகள் கண்டிப்பாக மாறுங்க. நீங்கள் எதிர்பார்த்தபடி உங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக உருவாகும். நீங்கள் செஞ்சிட்ருக்கிற வேலையில் இது வரைக்கும் நிரந்தரமான ஒரு வேலை கிடைக்கலையே, ஏதோ டெம்பரரியாக பார்த்துட்ருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னவங்களுக்கு கூட அந்த வேலை அப்படிங்கிறது உங்களுக்கு பர்மனெண்ட்டாக மாறுறதுக்கான சில வாய்ப்புகள் அப்படிங்கிறது உருவாகும். அதே நேரத்தில் உங்களுடைய வேலையில் சேலரி, அதாவது சம்பள உயர்வு, பதவி உயர்வு அப்படிங்கிறது கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குங்க. ஸோ கட்டாயமாக உங்களோட ஜாப்பில் நீங்கள் ஆல்ரெடி செஞ்சிட்ருக்கிற வேலையில் ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்குங்க, ப்ரொமோஷனு, சேலரி இன்க்ரிமெண்ட் எல்லாமே கிடைக்கும். வெளியூர் மற்றும் வெளிநாடு சார்ந்த வேலை வாய்ப்புகளுக்கு முயற்சி பண்ணுறவங்க கூட கண்டிப்பாக அந்த வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்குங்க. ஸோ உங்களுடைய வேலை ரீதியாக நீங்கள் எடுக்கக்கூடிய மாற்றங்கள், நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் இனிமேல் நல்ல ஒரு பலனை, நல்ல ஒரு பங்களிப்பு அப்படிங்கிறது கொடுக்கும். ஸோ கரெக்டான விதத்தில் இந்த காலகட்டங்களை இதை பயன்படுத்திக்கங்க. முயற்சிகள் உங்களுக்கு வெற்றி அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது. தொழில் ரீதியாக நிறைய பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஆர்வம்லாம் இருக்குங்க. நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கும். ஆனால் எந்த மாதிரி பண்ணுறது, அது நமக்கு ஒர்க் அவுட் ஆகுமா, அந்த பிஸ்னஸ் அடுத்த லெவலில் கொண்டு போக முடியுமான்னு ஒரு சில தயக்கங்கள் இருந்திருக்கும். அந்த தயக்கத்தை உடைத்தெறியக்கூடிய ஒரு காலகட்டமும் கண்டிப்பாக நீங்கள் பண்ணக்கூடிய பிஸ்னஸ் ஒவ்வொன்று வளரப்போகுதுங்க. மற்றவங்களுடைய பார்வை உங்கள் மேலே படும். உங்களால் எதுவும் செய்ய முடியாதுன்னு சொன்னவங்க மத்தியில் உங்களோட பிஸ்னஸ் அடுத்த லெவலில் கொண்டு போய் இந்த விஷயத்தை தானே நீங்கள் சொன்னீங்க அப்படின்னு சாதித்து கிடையாது. வைராக்கியம் அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்திங்க. ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு ஒரு விஷயத்தை யாரும் உங்களை செய்ய முடியாதுன்னு சொன்னாங்க, அந்த விஷயத்தை செஞ்சு காட்டுவீங்க. உங்களால் பிஸ்னஸ் பண்ண முடியாதுன்னு சொன்னால் கட்டாயமாக நீங்கள் ஒரு புது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி காட்டுவீங்க. ஆல்ரெடி நஷ்டத்தில் இருக்கக்கூடிய பிஸ்னஸை ப்ராஃபிட்டாக கொண்டு வரதுக்கான எல்லா யோகமும் இந்த காலகட்டங்களில் நடக்கும். பழைய ஒப்பந்ததாரர்கள் எல்லாத்தையுமே தூக்கி எறிஞ்சிட்டு புதிய ஒப்பந்ததாரர்களை சேர்ப்பீங்க. பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறது டோட்டலாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அந்த பிஸ்னஸை முழுக்க நீங்களே டேக் ஓவர் பண்ணுற அளவுக்கு வாய்ப்புகள் அப்படிங்கிறது உருவாகும். ஸோ அப்போ அந்த தொழில் ரீதியாக இதுவரை இருந்து வந்த இழப்புகள், நஷ்டங்கள் எல்லாத்தையுமே சரி செஞ்சுட்டு தொழிலில் நீங்கள் தான் கிங், உங்களால் மட்டும்தான் முடியும், உங்கள் பிஸ்னஸ் இந்த பிஸ்னஸை உங்களை தவிர யாரும் பண்ண முடியாது அப்படிங்கிற பேர்
கட்டாயமாக எடுப்பீங்க. ஸோ திருமணம் ஆகாத நபர்களுக்கு திருமணம் சம்மந்தப்பட்ட யோகங்கள் அப்படிங்கிறது, ஏன்னா ஒரு தயக்கம் இருந்திருக்கும். போதுங்க, நம்ம ஆல்ரெடி ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்துட்டோம், ஆல்ரெடி ஒரு லைஃப்பில் மேரேஜில் இருந்துட்டோம், அந்த லைஃபே வேண்டான்னு சொல்லிட்டு இன்றைக்கி வெளியே விட்டுட்டு வந்துட்டோம், மறுபடியும் ஒரு லைஃப்பில் என்ட்ரி ஆகி அதுவும் இதே ரேஞ்சில் நமக்கு ஒரு பிரச்சனை ஆச்சு அப்படின்னா அதுலேருந்து மீண்டு வர்றது ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் அடுத்த திருமணம் அப்படிங்கிறது வேண்டான்னு சொல்லி நிறைய பேர் இருந்திருப்பீங்க. சில பேர்த்துக்கு திருமணம் நடக்காமே இருந்திருக்கும். ஃபஸ்ட்டு திருமணம் அப்படிங்கிறது தள்ளி தள்ளி போயிட்டே இருந்திருக்கு. அது நடக்காத அளவுக்கு என்னென்ன தடைகள் வருமோ அது எல்லாமே வந்துருச்சு. கூட இருக்கிறவங்களே நமக்கு கெடுதல் பண்ணிட்டாங்க. சொந்த பந்தங்கள் நமக்கு நல்லது நடக்க விடாமல் தடுத்துட்டாங்க. ஒரு நல்ல வரன்கள் அப்படிங்கிறது நமக்கு அமையவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பிரச்சனையும் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த கும்பராசிக்காரர்களுக்கு கூடிய விரைவில் திருமணம் சம்பந்தப்பட்ட யோகம் உருவாகும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த திருமண தடைகள் அப்படிங்கிறது அகலும். கண்டிப்பாக இந்த மங்களக்காரகன் உங்களுக்கு ஒரு தைரியத்தோடும் துணிச்சலோடும் சில அடி எடுத்து வைக்கிறதுக்கான பலத்தை கொடுப்பாரு. முயற்சிகள் இந்த நேரத்தில் எடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு திருமணம் நடக்கும். செகண்ட் மேரேஜ் அப்படிங்கிறது கூட இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக நடக்குங்க. குழந்தை இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது ஏற்படுங்க. ஏன்னா இது ஒரு காரணமாக காட்டி நம்மளை மாமனார், மாமியார், நாத்தனார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திருமணம் பண்ணி போன இடத்துல நிறைய பேர் நம்மளை ஏளனமாக பேசியிருப்பாங்க. நிறைய பிரச்சனைகளை உருவாக்கியிருப்பாங்க. கணவன் வழி சொந்தங்கள் எல்லாமே அப்படி தான் நினச்சா, அதாவது நம்ம வீட்லேயும் அப்படியே தான். ஸோ கரெக்டான ஒரு காரணம் இல்லாமல் எல்லாத்தையும் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் குறை சொல்லிக்கிட்டு, இதுக்கு காரணம் நீங்கள் தான், நம்ம இந்த சொந்தத்தில் பண்ணியிருந்தால் நிறைய குழந்தை இருந்திருக்கும், அந்த சொந்தத்தில் பண்ணியிருந்தால் குழந்தை பாக்கியம் இருந்திருக்கும், இங்கே பண்ணதுனால தான் இன்றைக்கி இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளை காரணமே இல்லாமல் இன்றைக்கி செய்யாத ஒரு தவறுக்கு நமக்கு மிகப்பெரிய தண்டனை கொடுத்து குடும்பத்தில் நிம்மதியை குலைச்சிருப்பாங்க. அந்த நிலைகள் மாறும். கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்கு புத்திர பாக்கியம் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படுங்க. கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள், இந்த கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது தேவையில்லாத நபர்களுடைய தலையீடுகள், மூன்றாம் நபர்களுடைய இடையூறுகள்னால நல்ல இருந்த குடும்பம் இன்றைக்கி ஆளுக்கு ஒரு திசையில் பிரிந்து வாழ்ந்து இன்றைக்கி டிவோர்ஸ் வரைக்கும் கொண்டு போயிருப்பாங்க. அந்த சூழ்நிலையில் இன்றைக்கி ஒருத்தர் வேண்டான்னு சொல்லி முடிவெடுத்தோன்னா இந்த லைஃப் மறுபடியும் நமக்கு கண்டினியூ ஆச்சுன்னா நம்மளால் நல்லபடியாக இருக்க முடியுமாங்கிற குழப்பத்திலேயே அந்த லைஃபே வேண்டான்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிருப்பீங்க. லவ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய காலகட்டங்களில் அவங்களுக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆளுக்கு ஒரு திசையை பிரிஞ்சு போயிருப்பீங்க. நீங்கள் ஒரு லைஃப்லேருந்து வெளியே நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கை துணையை தேடிக்கலான்னு சொல்லிட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு லைஃப்பை தேடி, ஏன்னா ஆல்ரெடி அமைஞ்ச வாழ்க்கையும் சரியில்லை, நம்மளாம் அமைச்சிக்கிட்ட வாழ்க்கையாவது நல்லா இருக்குமான்னு சொல்லி எதிர்பார்த்தவங்களுக்கு அதுவும் சரியான விதத்தில் இல்லை. இன்றைக்கி காரணமே இல்லாமல் பிரிஞ்சு போய் நமக்கு மிகப்பெரிய தண்டனை கொடுத்து நெருங்கிய உறவுகள், நம்ம விருப்பப்பட்ட உறவுகளை நம்மளை விட்டு விலகியோ, நம்மளை விட்டு ஒதுங்கியோ, நம்மளை ஒதுக்கியோ போகிற அளவுக்கு சூழ்நிலைகள் வந்துருச்சு. இந்த நிலைகள் மறுபடியும் நம்ம கண்டினியூ பண்ண முடியுமா, நம்மளை விட்டு போன உறவுகள் தேடி வருமானு எதிர்பார்க்குறவங்களுக்கு கூடிய விரைவில் உங்களை வேண்டான்னு விலக்கிட்டு போனவங்களோ, உங்களை விட்டுட்டு போனவங்களோ அந்த உறவுகள் உங்களை தேடி வருங்க. அவங்க செய்தது தவறு அப்படின்னு சொல்லி ஒத்துக்கக்கூடிய காலகட்டங்கள் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ பழைய உறவுகளை மறுபடியும் மீண்டும் புதுப்பிப்பீங்க. கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகள், டிவோர்ஸ் வரைக்கும் போன பிரச்சனைகள் கூட பேசி தீர்த்து கொள்ளக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் இருக்கும். நம்மளுடைய தவறுகள் என்ன அப்படிங்கிறது ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி புரிஞ்சுக்கிட்டு அந்த தவறுக்கு உண்டான சில பிராய்ச்சித்தம் தேடக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். லவ்வர்ஸ் மத்தியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீருங்க. கண்டிப்பாக கூடிய சீக்கிரத்தில் நீங்கள் ஒன்றிணைவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. வீடு கட்டக்கூடிய யோகம் இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக நடக்கும். நின்று போன வீட்டு வேலையை தொடருவீங்க. வண்டி வாகனம் வாங்குவீங்க. அதே போல் புதிய நிலம் வாங்குவதற்கான யோகமோ, கட்டடம் கட்டுறதுக்கான சில பலமான வாய்ப்புகள் அப்படிங்கிறது உருவாகும். நிலுவையில் இருக்கக்கூடிய தொகை உங்கள் கைக்கு சேரும். இதனால் உங்களுடைய பழைய வேலையை நீங்கள் செஞ்சு முடிப்பீங்க. நின்று போன வீட்டு வேலையை தொடங்குவீங்க. சொந்த வீட்டில் குடியேறுவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது உருவாகுங்க. ஆரோக்கிய ரீதியாக சில பாதிப்புகள் இருக்கும். இது வரைக்கும் இருந்த பிரச்சனைகளை கண்டிப்பாக என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த பிரச்சனையை தீர்த்து கொள்ளக்கூடிய அளவுக்கு சில வாய்ப்புகள் உருவாகும். ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தணுங்க. அதே மாதிரி ஹெல்த்தில் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் முடிஞ்ச வரைக்கும் உடற்பயிற்சி அப்படிங்கிறது மேற்கொள்ளுங்க. ஆரோக்கியமான உணவு பழக்க வழக்கங்கள், நிம்மதியான தூக்கம், தேவையில்லாத குழப்பங்கள் எல்லாத்தையுமே விட்டுட்டு கரெக்டான விதத்தை தூங்குனீங்க அப்படின்னா பாதி பிரச்சனை அப்படிங்கிறது தீர்ந்துடும். கல்வி ரீதியாக நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் இது வரைக்கும் நிறைய குழப்பங்கள் இருந்திருக்கும். ஞாபகம் மறதிகள் அப்படிங்கிறது இருக்கும். அந்த நிலைகள்லாம் மாறுங்க. நீங்கள் விருப்பப்பட்ட துறையில் சாதித்து காட்டக்கூடிய அளவுக்கு யோகம் இருக்கும். கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட ஜாப்புக்கு எக்ஸாம் எழுதிட்டு இருக்கவங்களுக்கு கூட அதே துறையில் வேலை கிடைப்பதற்கான சூழல் அப்படிங்கிறது இருக்கும். கடனை கட்டாயம் அடைப்பீங்க. அந்த கடனை அடைப்பதற்காக எடுக்கிற முயற்சி நல்ல ஒரு பலன் இருக்கும். எதையாவது ஒன்று சரி பண்ணி, ஏதாவது பழைய ப்ராப்பர்ட்டியை விற்றோ அல்லது நமக்கு வர வேண்டிய ப்ராப்பர்ட்டியை பூர்வீக சொத்துக்கள் கிடைச்சாலும் இந்த நேரத்தில் நல்ல ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எப்படியாவது என்னோடய கடனை அடைச்சிரோன்னு முயற்சி பண்ணுறவங்களுக்கு இந்த வாய்ப்புகள் அப்படிங்கிறது உங்களை தேடி வருங்க. கண்டிப்பாக நீங்கள் கடனை அடைப்பீங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் கோச்சார பலன்கள் தான். இந்த பலன்கள் அனைத்து உங்களுக்கு நடக்குமானா உங்களுடைய சுய ஜாதகத்தை முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டான முயற்சி எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லா விதமான வெற்றிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்குங்க. உங்களுடைய ஜாதகத்தை எங்கிட்ட பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே தெரியிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை உங்களோட ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலம் அனுப்பிச்சிச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் கிடைச்சி துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க.
மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன். நன்றி.